ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டது எதை கேட்டார் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் கேட்கறதெல்லாம் எதை கேட்பார்னு பாருங்க. பேதுருக்கிட்ட வந்து கேட்பார், நைட்டு முழுக்க பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, இப்போ என்ன கிடச்சிருக்கு? 2 போட் நிறைய மீன் கிடச்சிருக்கு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு அதை விட்டுரும்பார். அப்புறம் எதுக்கு ஆண்டவரை பிடிச்சோம்? நான் பண்ணு சும்மா தானே இருந்தேன். அப்போ அந்த போட்டில் காலியாக தானே இருந்துச்சு. நான் ஒரு மனநிலையில் நமக்கு இன்றைக்கி ஒன்றும் கிடைக்கலன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். சும்மா இருந்தவனை கூப்பிட்டு உள்ள போட்டை தள்ளுன்னு சொல்லி, லெஃப்டில் வேணாம் ரைட்டில் போடுன்னு சொல்லி போட்டு எடுத்து 2 போட்டு நிறைய வந்து அப்படியே அமிழத்தக்கதாக வந்து, ஆஹா 2 போட்டையும் சேர்த்தோம்னா 50 லட்ச ரூபா தேரும்டா, லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம், மனைவிக்கு வீடு கட்டிடலாம், மாமியாருக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துடலான்னு கனவோட கரைக்கு வரும்போது விட்டுட்டு வான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இதுக்கு எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க? நீ அழியாத உலகத்துக்கு போகிற, மனுஷனை பிடிக்கிறவனா மாற்ற போகிறேன். அழியிற உலகத்தில் இருக்கிற இதை உன்னால் விட முடியுமா? ஏன்? இந்த மீன் அழியும். இந்த மீனால் நீ வாங்க போகிற சொத்தில் வரக்கூடிய வீடு அழியும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அழியும். ஆனால் ஒன்றே ஒன்று அழியாது, அது உள்ளே இருக்கிற உன் ஆத்மா மட்டும் அழியாது. அதை வருமா, என் கூட வருமானு கேட்குறார். இன்றைக்கி நம்ம அதைத்தான் கேட்குறோம். எதை நீ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? அழிவுள்ளதுக்காக, இந்த பூமியில் அழிவுள்ளதுக்காக கர்த்தர் அதுக்கு தான் உங்களை வச்சிருக்கார். திருப்பியும் சொல்கிறேன், வேறு எதுக்கும் இல்லை. நீங்கள் பார்க்குற அத்தனையும் வெறுக்கணும், அத்தனையும் வெறுக்கணும். அதை வெறுத்தா மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போக முடியும். நீ வெறுக்காத பட்சத்தில் நீ வேற உலகத்துக்கு போக முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் கேட்குறாரு. நகையோ பணமோ வீடோ எல்லாத்து மேலேயும் என்ன தெரியுமா வரணும்? இது ஒரு தேவை. இப்போ இது என்ன? ஒரு வாட்ச். இது எதுக்காக? டைம் பார்க்கறதுக்கு, அவ்வளோதான் இல்லையா? இந்த வாட்ச் இருக்குதே, இந்த ப்ளூ டயல் இருக்க, இது நான் செத்துக்கிற வரைக்கும் என் கூட வரும். நான் சாகும்போது என் கல்லறையில் இந்த பெட்டியில் இதையும் வச்சுடுங்க. வைக்காட்டி என்ன பண்ணுவிய? ஏந்திரிச்சு வந்து கேட்பீங்களா, ப்ளூ டயல் வாட்ச் எங்க அப்படின்னு கேட்பீங்களா? சிலர் சொல்லுவாங்க பாருங்க, ஏன் அவர் உயிர் இன்னும் போகலை? ஏதோ ஒரு ஆசை நெஞ்சுக்குழியிலிருந்து சிக்கிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணோம்? அவர் ரொம்ப லேண்டு வச்சுருந்தாரு, அதனால் அவருக்கு உயிர் போக மனசில்லை. என்ன பண்ணலாம்? பாலில் கொஞ்சம் மண்ணை கரைச்சி ஊற்றுங்கம்மா இருக்குது ஊரில் கிராமங்களில். ஊற்றினோன்னா அவர் என்ன பண்ணிடுவார்? செத்துருவார். உடனே சொல்லுவான், நான் சொல்லலை, அந்த ஆசை நெஞ்சில் என்ன பண்ணுது? சும்மா இருக்கிறவனுக்கு மண்ணை கரைச்சி ஊற்றினாலும் செத்துருவான். அவரே மூச்சு திணறிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் வேற அவன் எப்படி ஊற்றுவான் தெரியுங்களா? என்ன ஐடியாக்காரன் பாருங்க. பேர பிள்ளைங்க வரிசையாக வாங்கப்பா, மாறி 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 ஊற்றினா என்ன, அவன் மூச்சு விடுறதுக்கே நேரம் இருக்காது. அவன் என்ன சொல்கிறான்னா, பேர பிள்ளைங்கள்லாம் வந்து பார்க்கல, பேர பிள்ளைங்க பால் ஊற்றினாதான் அவர் சாவார். அதுக்கு பேர் மெர்சி கில்லிங். அவன் எதுக்கு வச்சுருக்கான்? நெஞ்சுக்குழிக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, பேர பிள்ளைங்க மேலே ஆசை இருக்குது, மண்ணு மேலே ஆசை இருக்குது, தங்கத்து மேலே ஆசை இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்தையும் விடு, எல்லாத்தையும் விடு. ஆபிரகாம்கிட்ட அழகாக கேட்பார் 22ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்தில் 1:2, உன் பிள்ளையை கொடு அப்படி கேட்க மாட்டார். அவர் சொல்கிற வேர்டு எப்படி இருக்கும் தெரியுமா? உன் ஏக சுதனும் உன் நேச குமாரன். கேட்கும் போது எப்படி கேட்கறது பாருங்க. கேட்கும் போது, ஏம்பா இந்த பையன் இருக்கிறானே அவனை தருவியான்னு கேட்டால் வேற. நீ ரொம்ப ஒருத்தனை நேசிக்கிறல்ல, ஆமாம். உனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான்ல, ஆமாம், அவனை தர. அந்த வேர்டை இவனுக்கு இருதயத்தை என்ன செய்யும்? அப்படியே ஒரு உருக்கத்தை வரும். கர்த்தர் ஏன் அவனை கேட்குறாரு? ஏன் அவனை கேட்குறாரு? கர்த்தர் அவனை சோதித்தார். என்ன சோதிச்சாரு? ஒரு காலத்தில் ஆபிரகாம், நான் கூப்பிட்டேன்னு உங்கள் அப்பாவை விட்டுட்டு நீ பாட்டுன்னு புறப்பட்டு வந்த அன்னைக்கு உனக்கு என் மேலே ஒரு பாசம் இருந்துச்சு, அன்னைக்கு இந்த உலகத்தை வெறுக்கிற ஒரு சுபாவம் இருந்துச்சு, இன்னைக்கும் அது இருக்கா? அப்பாவை விட முடிஞ்ச உன்னால் உன் பையனை விட முடியுமா? கர்த்தர் சோதித்து பார்க்குறார். ஆபிரகாம் சொல்கிறான், அப்பாவையும் உங்களுக்காக விட்டேன், பையனையும் உங்களுக்காக விடுவேன், தேவைப்பட்டா பேரனையும் விடுவேன். ஏன்னா அவன் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். ஏன்? அவனுக்கு நியமித்த வேலை அவன் கண்கள் காணவும் இல்லை, அதை காதுகள் கேட்கவும் இல்லை. எபிரேயர் 11 சொல்லுது அவ்வளோ அழகா. 13 முதல் 16 வசனங்களை வாசிச்சு பாருங்க. தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரிச்சார்கள். கண்ணுக்கு முன்னாடி கானான் இருக்கு, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு சொத்து இருக்கு. யாக்கோபு ஏசா வரைக்கும் பார்த்துட்டார், ஆபிரகாம் பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டார். சாகும்போது யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் 15 வயசு.
பேரப்பிள்ளைங்க வரைக்கும் பார்த்துட்டாரு. அத்தனையும் இருக்கு. ஆபிரகாம் சொல்றாரு, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை நாடு. ஏன் இந்த கானான் அழியும்? கானான் கண்டிப்பாக இந்த பூமி ஒரு நாள் அழியும். பழைய வானம் பழைய பூமி ஒழிந்து போகும். ஆனால் எனக்கு கர்த்தர் ஒன்று நியமிச்சிருக்கிறார், புதிய எருசலேம், அது ஒரு நாளும் அழிந்து போகாது. அப்போ என்னுடைய பார்வை எங்கே இருக்கணும்? பெரிஷபிள் மேலே இருக்கக்கூடாது, அழிவுள்ளது மேலே இருக்கக்கூடாது, அழியாதது மேலே இருக்கணும். ஒரு புடவையை விட்டு கொடுக்க முடியாது, ஒரு பேண்ட்டை விட்டு கொடுக்க முடியாது. இது கல்யாண கோட் போட முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அது கல்யாண கோட். கல்யாணத்தில் வாங்குற போது நம்ம எப்படி இருந்தோம்? ஹேங்கரில் மாக்கிற ஷர்ட் மாதிரி இருந்தோம். இப்படி இப்போ எப்படி இருக்கோம்? பலுகி பெருகி இடம் கொண்டு போகாத மட்டும் கையே உள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஆனால் வீட்டில் என்ன இருக்கும்? அந்த கல்யாண கோட்டை அப்படியே மாட்டி வச்சுருப்பாங்க. அதை பெரும்பாலும் மனைவி தான் வச்சுருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் சிலர்லாம் அப்படி இதெல்லாம் மெமரிஸுங்க, இதெல்லாம் வச்சுருங்க. ஒரு நாள் எல்லா மெமரிஸும் இந்த பூமியை விட்டு என்ன செய்யும்? போகும். திருப்பியும் சொல்கிறேன், ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஐயோ இது ஒன்று வாங்கணும்னு நினச்சேன், அது இல்லை. அது இல்லாவிட்டால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறோம்ல, முடியாது. அதுதான் கர்த்தர் விரும்பலை. நான் எதையுமே எல்லாமே எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஈசாக்கா யார் தான் கொடுத்தது? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனால் ஈசாக்கா தேவனுக்காக வரும்போது, ஈசாக்கா தேவனானா தேவன் நீ சொல்லணும். ஈசாக்கா அவர் தான் கொடுக்குறாரு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். இப்போ அந்த பணக்கார வாலிபன் வரான், அவன் மொத்த பணம் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் சொல்லுது. ஆனால் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன். அப்போ அவன் சம்பாரிச்ச பணம்னா நல்ல பணமா கெட்ட பணமா? நல்ல பணம், லீகலைஸ் பணம். யார் கொடுத்துருப்பா? கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சிருப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி உண்மை உள்ளவனாக இருக்கான், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லீகலை கரெக்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்போ கர்த்தர் தான் சொல்கிறாரு, நித்திய ஜீவனா ஆஸ்தியா, நீ எது முடிவெடுக்கிற? இப்போ அவன் ஆஸ்தியின் முடிவெடுத்தான், துக்கத்தோடு போயிட்டான். இப்போ அவன் இல்லை எனக்கு நித்திய ஜீவன் தான் சொல்லிட்டு இதை விட்டுட்டு அவன் பின்னாடி வந்திருந்தான்னு வெஞ்சுக்கோங்களேன், இதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அதுதான் மிஸ்டேக் பண்ணுறோம். ஒன்று தெரிஞ்சுக்கணும், தேவன் ஆதியில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து பார்க்கிற உலகத்தில் என்னை வைத்தார். காரணம், நான் பார்க்காத உலகத்துக்கு போவதற்கு. அழிகிற உலகத்தில் என்னை வைத்திருக்கிறார். காரணம், நான் அழியாத உலகத்திற்கு போவதற்கு. கடைசியாக இன்னொன்று வாசிங்க, முடிக்கலாம். ஆதியாகமம் 1:1 கர்த்தர் சொல்றாரு, ஆதியிலே தேவன் வானத்தையும், ஆதி என்பது எதை குறிக்குது? டைம். இந்த பூமிக்கு ஒரு டைம் கர்த்தர் வச்சாரு. ஆதி ஒரு முடிவும் வச்சிருக்கிறாரு. இந்த டைம் ஸ்டார்ட்ஸ், அந்த டைம் வில் எண்ட். இதுக்கு ஆரம்பமும் இருக்கு, முடிவும் இருக்கு. இப்போ கர்த்தர் உங்களை எங்கே வச்சிருக்கிறார் தெரியுமா? டைம் வேர்ல்டில் வச்சிருக்கிறார். இந்த டைம் வேர்ல்டில் உங்களுக்கு சில வேலைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்? அதை செஞ்சு முடித்தா தான் டைம்லெஸ் வேர்ல்டுக்கு நீங்கள் போக முடியும். இன்றைக்கி இந்த பூமியில் வந்தோம், சிலர்லாம் இருக்கிறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாச்சு, கரெக்டாக கர்த்தர் சொல்கிற காலத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவர் உங்களை தாயின் வயிற்றில் இருக்கும்போது என்ன பண்ணார்? முன்குறித்தார், தேர்ந்தெடுத்தார், உங்களை ஒரு காரியத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்த பிறகு உங்களுடைய வேலை என்ன? சபைக்கு வந்தவங்களுடைய வேலை என்ன? விசுவாசியோட வேலை என்ன? வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. அடுத்து சாவர வரைக்கும் நல்ல விசுவாசின்னு பேர் எடுக்கணும். ஆமேன். சொல்லி தான் பாருங்களேன். இதில் சிலருக்கு ஒரு பெருமை இருக்குது தெரியுமா? நான் அந்த சர்ச்சில் 25 வருஷமாக மெம்பராக இருக்கேன். இருங்க, தப்பு கிடையாது. 25 வருஷமாக என்ன பண்ணிய? எதுக்கு கர்த்தர் உள்ளே கொண்டு வந்தார்? உனக்கு ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி தான் கர்த்தர் கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு விசுவாசி சபைக்குள்ளே வரும்போது தான் விசுவாசி, அவன் அடுத்து சீஷனாகி மாறணும். சீஷனாக மாறுற விசுவாசி ஊழியக்காரனாகி வெளியே போகணும். அதுதான் ஒரு சபையினுடைய வேலை. நீங்கள் யாரும் எங்களுக்கு அடிமைகளாக கையகப்படுத்தப்படவில்லை. யாரும் எங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யலை? ஆத்தரைஸ்டு பண்ணி கொடுக்கல. உங்களை எதுக்கு கர்த்தர் கூட்டு வந்தால் தெரியுமா? ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க, கற்றுப்பீங்க,
அடுத்து நீங்கள் போயிருங்க. எங்கன்னா எங்களுக்கு இந்த சேர் வேணும், அடுத்து ஆத்மா வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, அது வந்து உட்காரணும். சிலர்லாம் சேரில் உட்காந்துச்சுன்னா 25 வருஷம் ஒரே சேர். அதில் ஒரு சந்தோஷம், எனக்குன்னு ஒரு இடம் இல்லைங்க. நீங்கள் அதுக்காகவே சபைக்கு வரல. நீங்கள் எந்த ஸ்கூல்லையே போய் சேர்த்து விட்டாலும் அந்த பையனை அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் எழுதி கொடுக்கல. எவ்வளோ சீக்கிரம் அவன் முடிச்சுட்டு வெளியே வந்து அடுத்த லெவலுக்கு போகணும். அவனுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, அதுக்கு தான் அவன் ஸ்கூலுக்கு வந்தான். அதே மாதிரி தான் நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் உள்ளே கொண்டு வந்தார். அதுக்கு ஒரு டைம் இருக்கு. பைபிளில் டைம் இல்லாததே கிடையாது. இந்த உலகம் முழுக்க முழுக்க, பிரசங்கியின் புஸ்தகம் 3:11 வாசிங்க. அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு அதில் அந்த அதிகாரம் முழுக்க வாசிச்சு பாருங்க. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங் காட் ஹஸ் a டைம். ஒவ்வொன்றுத்துக்கும் நேரம் இருக்கு. அந்த காலத்தில் அதை செய்து முடித்தால் மட்டுமே நீங்கள் அடுத்த டைம்லெஸ் வேர்ல்டுக்கு போக முடியும். பல நேரங்களில் சிலர் அதை செய்யறதில்லை. கர்த்தர் இழுத்து பிடிக்கிறாரு. ஓட வேண்டிய ஓட்டம். இப்போ பாருங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எலியா வந்து நேராக போய் எலிசாவையும் ஆசகேலையும் யெகூவையும் என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். எங்கே பண்ணணும்? தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு போய் அங்கே பண்ணணும் அவன். ஆனால் இவர் ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன பண்ணிட்டாரு? ஓடிட்டார். ஓரேப்புக்கு ஓடிட்டார், எகிப்துக்கு ஓடிட்டார். இப்போ வேலை அங்கே இருக்கு, டெல்லியில் வேலை இருக்கு. இவர் கன்னியாகுமரிக்கு போயிட்டாரு, ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போயிட்டாரு. 40 நாள் இரவும் பகல் நடந்து, அந்த 40 நாள் இரவும் பகல் நடந்தால் தான் அவர் எலிசாவை போய் பார்க்க முடியும், எலிசாவை. இவர் ஆப்போசிட்டில் நடந்துட்டாரு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ திருப்பி எங்கே போ? தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு போ. இப்போ என்ன பண்ண வேண்டி வரும் தெரியுமா? இரவும் பகலும் 80 நாள் நடக்கணும், ஓடணும். ஏன்? எனக்கு நியமித்த டைம் ஃபேக்டருக்குள்ளே நான் என் வேலையை செஞ்சு முடிச்சாதான் நான் சுழல் காற்றில் ஏறி மேலே போக முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்தந்த டைமில் அதை செஞ்சு முடிக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு. நோவா கிட்ட சொன்னார் 120 வருஷம் தானே. மோசே கிட்ட சொன்னார் 70 அல்லது பலத்தின் மிகுதினால் 80. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் ஃபேக்டர் இருக்கு. நமக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த காலத்தை, இந்த வயசில் ரட்சிக்கப்படணும், இந்த வயசில் நீ ஊழியத்துக்கு வரணும், இந்த காரியத்தை உன்னை கொண்டு நான் செய்யணும், இத்தனை வயசில் முடிக்கணும், முடித்து இத்தனை வயசில் நீ என்னோடு கூட மேலே வந்துடணும். இதில் எது டிலே ஆனாலும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு. நிறைய பேர் ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவ்வளோ சந்தோஷம். அவர் வந்து ஒரு வாரமாக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சபையில் இருக்கக்கூடியவங்கள ஒரு பேட்சாக கூப்பிடுறாரு. இன்றைக்கி திங்கக்கிழமை யூத்ஸ் எல்லாம் வாங்கன்றார். உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி 1/2 மணி நேரம் கைகளை வச்சு ஜாம் பண்ணி அனுப்புகிறார். அடுத்த நாள் சிஸ்டர்ஸ் எல்லாம் வாங்க, அதுக்கு அடுத்த நாள் பிரதர்ஸ் எல்லாம். இவங்களுக்கு புரியல, ஏன் பாஸ்டர் திடீர்னு இப்படி பண்ணுறாரு? எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை தானே பார்ப்பாரு. ஒவ்வொரு நாளும் வர சொல்கிறார். கடைசியாக சனிக்கிழமை குடும்பத்தை கூப்பிட்றாரு, நல்லா ஜாம் பண்ணுறார். ஞாயிற்றுக்கிழமை காங்கிரிகேஷனுங்கிட்ட நல்லா பேசுகிறார், பேசி முடித்தார். திங்கக்கிழமை காலையில் மனைவி வராங்க, வெளியே பார்த்தா நல்லா குளித்து ட்ரெஸ் பண்ணி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சேரில் வெளியே ஊஞ்சல் மாதிரி இருக்கு, அதில் வந்து கையை வச்சு படுத்துருக்கிறார். காலையில் 6:30 மணிக்கு மனைவி போய் என்னப்பான்றாங்க, மறிச்சிருக்கிறார். நைட்டு 11 மணிக்கு பேசிட்டு போய் படுத்துருக்கிறார். அவங்க சொல்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவருக்கு மரணம் தெரிஞ்சிருச்சு, கர்த்தர்கிட்ட போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. தன் வேலைகளை முடிக்கிறார், வேகமாக முடிச்சுட்டு கர்த்தர்கிட்ட போகும்போது நான் பீஸ்ஃபுல்லாக போகிறேன். இதுதான் ஒரு பரிசுத்தவானுக்கு நியமிக்கப்பட்டது. அதினதின் காலத்தில் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? முடிக்கணும். எலியாவுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, அதே காலம் தானியேலுக்கு இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறார் ஆண்டவர், முடிச்சுட்டு வாங்க, முடிச்சுட்டு கிளம்பு, நீ போகலாம், உன் காலம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம வேலை முதல்ல என்னன்னு தெரியுமா? அந்த வேலையை நமக்கு தெரியுமா? அந்த வேலையை முடிச்சிருக்கிறோமா? இன்றைக்கி கிறிஸ்து வருவாரனால் வருக வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் ஒரு வேலை இருக்குது. இங்கே யாருமே சும்மா கிடையாது. சர்ச்சுக்குள்ளே யாரையுமே ஆண்டவர் என்ன பண்ணல, சும்மா கொண்டே வரல. அப்படி கொண்டு வந்த ஆண்டவர் எதுக்காக கொண்டு வந்தார்? கொண்டு வருவதுக்கு என்ன நோக்கம், முகாந்தரம் என்ன? அப்போ உங்களை கொண்டு ஏதோ பரலோகம் ஒரு மிக முக்கியமான வேலை செஞ்சுருக்குல்ல, அந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வரணும் இல்லை? இல்லையே, நான் இன்னும் அந்த தாட்டுக்குள்ளேயே இன்னும் நான் வராமல் இருக்கிறேனே. ஆனால் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இந்த பூமியில் நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க,
நம்ம எல்லாரும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். என்னது? 25 வயசானா கண்டிப்பாக என்ன பண்ணிடணும்? 25லேருந்து 30க்குள்ளே ஒரு கல்யாணம் பண்ணிடணும். 22க்குள்ளே படித்து முடிச்சிடணும். 22லேருந்து 28க்குள்ளே ஒரு வேலையை தேடிடணும். 30லேருந்து 55க்குள்ளே ஒரு வீடு கட்டிடணும். 58ல் ரிட்டையர் ஆகிடணும். அதுக்கப்புறம் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி பேர பிள்ளையை பார்த்துடணும். 70லேருந்து 80க்குள்ளே நல்லபடியாக தூக்கத்திலேயே உயிர் போயிடணும். நமக்கு ஒரு டைம் ஃபேக்டர் வச்சுருக்கோம்ல எல்லாத்துக்கும். அதே மாதிரி கர்த்தரும் ஒரு டைம் ஃபேக்டர் வச்சிருக்கிறாரு. பேதுருவின் புஸ்தகத்தில் சொல்கிறாரு, வாசிங்க 1 பேதுரு 5:6 வாசிங்க பார்ப்போம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வாசிக்கிறோம். பலத்த கருத்துக்கு God has a time. ஒரு டைம் இருக்குது உங்களை உயர்த்துறதுக்கு. நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, இத்தனை வயசில் இத்தனை இதில் எனக்கு இது இப்படி நடக்கணும். ஏன்? எதனால அப்படி? பரலோகத்தினுடைய டைம் என்ன? நம்ம சொல்கிறோம் புதிய ஏற்பாட்டில் ஒரு 60 வயசில் இல்லை ஒரு 55 வயசில் யாராவது இறந்துட்டாருன்னா நம்ம சொல்கிறோம் சின்ன வயசுலேயே செத்துட்டாருங்க, என்னன்னே தெரில. நல்ல மனுஷன்தான், சர்ச்சுக்கெலாம் வராரு, ஏன் 45லேயே செத்துட்டாருன்னு தெரில. பைபிளில் புதிய ஏற்பாட்டில் பாதி பேர் 33-40லேயே செத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து எத்தனை வயசில்? 33. ஸ்தேவானுக்கு வாலிப பிராயம். எல்லாரையும் எடுங்க, பைபிள் எடுங்க, யாக்கோப் எடுங்க, எல்லாம் யங் ஏஜ்லேயே. அப்போ இவங்கெல்லாம் அல்பாயுசில் செத்துட்டாங்கன்னு அர்த்தமா? இல்லை. இவங்களுக்கு ஒரு டைமை எது ஃபிக்ஸ் பண்ணுது? பரலோகம் ஃபிக்ஸ் பண்ணுது. அந்த டைமுக்குள்ளே அந்த வேலையை முடித்த உடனே பரலோகம் என்ன பண்ணிடுது? கூட்டிகிட்டு போயிடுது. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு வாசிங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைன்றது தமிழில் கிரியை அப்படின்னா நமக்கு வேற மாதிரி இருக்குது, இங்கிலீஷில் ஒர்க்குன்னு இருக்குது. நீர் எனக்கு செய்த வேலையை நான் செய்து முடித்தேன். ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க். 33 வருஷத்துக்குள்ள 3 வருஷத்தில் எனக்கு என்ன வேலை வச்சிங்களோ அதை நான் என்ன பண்ணிட்டேன்? செஞ்சு முடிச்சிட்டேன். கான்ஃபிடென்ட். இயேசு பேசுனது தச்சு வேலையை பற்றி இல்லை. இயேசு பேசுனது குடும்ப பாரத்தை பற்றி இல்லை. அப்பா செத்துட்டாரு, நான் தான் மூத்த பையன், பின்னாடி தம்பிங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு, அதை பற்றி பேசலை. இயேசு சொல்கிறாரு, நீர் எனக்கு நியமித்தவைகளை, ஸ்பிரிச்சுவல் ஒர்க், ஹெவன் எனக்கு ஒன்று வச்சுச்சு, அந்த வேலையை நான் செய்து முடிச்சிட்டேன். இந்த கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கா? வரும்போது கிறிஸ்து வரும்போது நம்ம சொல்ல முடியுமா, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் முடிச்சிட்டேன்? பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஐ ஃபினிஷ் மை ஒர்க். இந்த கான்ஃபிடென்ட் வேணும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில். உலகத்தில் முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு. என்ன திருப்தி? பசங்களுக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டோங்க, எல்லா பசங்களையும் செட்டில் பண்ணி வச்சுட்டோம், படிப்பு கொடுத்துட்டோம், ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டோம், ஆளுக்கு கொஞ்சம் ஒரு வீடு கொடுத்துட்டோம், இது நம்ம சக்திக்கு மிஞ்சி பண்ணிட்டோம், ஈஸி சேரில் நிம்மதியாக போவோம். இந்த உலக பிரகாரமான திருப்தி உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கா? கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிற்கும் போது நீங்கள் சொல்ல முடியுமா? சிலுவையில் இயேசு ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, வாசிங்க 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, எவ்வளவு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் பாருங்க. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, he comes to know he finished everything is over. அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? சிலருக்கெல்லாம் இன்னும் அந்த ஒர்க் ஸ்டார்ட்டே ஆகலை, கேட்கவே இல்லை, இன்னும் இந்த உலக வேலையே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு, இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பையன் என்ன பண்ணுறாரு? படிக்கிறாரு, இன்னுமா படிக்கிறாரு, அவன் படிக்கிறான், படிச்சுட்டு போகிறான், அது அவன் இஷ்டம். கர்த்தர் அவனுக்கு நியமிச்சது. நான் என்னுடைய மைண்ட் செட் எப்பவுமே ஒன்று தான், நீ இன்னும் படி, நீ இதை இப்போ செய்ய, எதையும் சொல்ல மாட்டேன். அந்த ஆண்டவரை பிடிச்சிக்க, ஏன் அவர் உனக்கு சொல்லுவார், அதை நீ செஞ்சிரு. நம்ம சொன்னோம்னா அது முடியாதுங்க, அவர் சொன்னார்னா முடியாதுன்னா உதவுடும் இல்லையா? நான் எப்பவும் சொல்லிடுவேன், நீ ஆண்டவர் பார்த்துக்குங்க, அவர் என்ன சொல்கிறாரோ. நான் படிப்புலேயே அப்படி தான் சொல்லியிருக்கேன். நான் என் பிள்ளைங்க இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் வேணால் கேட்டுக்கலாம். நான் படிப்புலேயே சொல்லியிருக்கேன், இது படின்னு என் பிள்ளைங்களை நான் சொன்னதே கிடையாது. ஐடிக்கு ஃப்யூச்சர் இருக்குது, எம்டிக்கு பேக் ஃப்யூச்சர் இருக்குது, நீங்கள் இதை படிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் இந்த 40 வயசு 48 வயசு ஆயிடுச்சு, நான் படிக்கிற காலத்துலேருந்து பார்க்குறேன், எது எதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னானோ எல்லாம் நாசமாக போச்சு, எது எதெல்லாம் உச்சத்தில் இருக்குன்னானே டவுன் ஆகி போச்சு.
அதில் ஒரு பெரிய gift கொரோனா. எல்லா பையிலையும் வீட்டில் உட்கார வச்சிருச்சு. என்ன பண்ணுவிய இல்லை? நான் சொல்லுவேன், எந்த வேலையும் எதுவும் நிரந்தரமானதே கிடையாது. ஃப்யூச்சர் பேஸ் கிடையாது. கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு ஒன்று கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். அப்போ நம்ம வேலை என்ன? டைம் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே முடிச்சிடணும், இந்தந்த காலத்துக்குள்ளே அதை செஞ்சிடணும், செட்டில் ஆயிடணும். கிடையவே கிடையாது. பரலோகம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா ப்ரமோஷன் ஹெவனுக்கு நீட்டாக கூட்டு போய் உட்கார வச்சுருவார். ஆனால் போகும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், கர்த்தர் எனக்கு சொன்னவைகளை நான் செய்து முடித்தேன். என்ன வேலைக்கு என்னை கர்த்தர் பூமிக்கு கொண்டு வந்தாரோ அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். இனி எனக்கு இந்த பூமியில் இடம் இல்லை, தேவையும் இல்லை. இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடணும். பவுல் அதான் சொல்கிறாரு, நான் தேகத்தை விட்டு போக பிரியப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன், ஆனால் நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இருக்க அந்த கான்ஃபிடென்ட், அந்த ஒரு விருப்பம். என் வேலைக்கு நான் வந்தேன். அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறவங்க திரும்பி வரமாட்டாங்க. திரும்பி என்ன செய்ய மாட்டாங்க? வரவே மாட்டாங்க. அவங்க அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் சவுதிக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்கல்ல, 20 வருஷம் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், திருப்பி எங்கே வந்துடணும், இங்கே வந்துடணும், இந்தியாவுக்கு. ஏன்னா சவுதி சம்பாதிக்கத்தான் நல்ல இடம், வாழ்கிறதுக்கான இடம் இல்லை. அது பேரிச்சம்பழம் பழுக்கிற இடம். நம்மால் போய் அங்கே பழுத்துக்கிட்டு இருக்கிறான். சூடு அப்படி 50 டிகிரியில் இருக்கும். அது பேரிச்சம்பழம் பழுக்கிறதுக்காக அந்த இடத்த ஆண்டவர் வச்சார். இவன் மரத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இவனும் பழுக்கிறான். ஆனால் எவ்வளோ சம்பாரிச்சாலும் இவன் தாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் எங்கே வந்துடுவேன், இந்தியாவுக்கு வந்துடுவேன். அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். இது பேரிச்சம் பழுக்கிற இடம். ஒரு நாள் பூமியை கர்த்தர் சூடாக்கி எரித்து முடித்து க்ளோஸ் பண்ணி போடுவார். அதுக்கு முன்பாக என் வேலையை முடிச்சுட்டு நான் என் சொந்த ஊர் ஒன்று இருக்குது, என்னை கர்த்தர் அனுப்பின இடம் ஒன்று இருக்குது, நான் அங்கேயே போய் விடுவேன். அதுக்குள்ளே எனக்கு நியமித்த 70 80 எனக்கு தெரியாது, 50 40 தெரியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் முடித்தா போதும். அந்த நேரத்தை முடிச்சுட்டு, அந்த வேலையை முடிச்சுட்டு, அந்த நிமிஷத்தில் ஒரு சந்தோஷம் வரும். கர்த்தர் கூப்பிட்டாருன்னா நான் போவேன், ரெடியாக இருக்கிறேன், ஒரு திருப்தி, ஓவர், ஃபினிஷ். இந்த கான்ஃபிடென்ட் வரணும். இதுக்கு தான் கர்த்தர் உங்களை இங்கே வச்சுருக்கிறார். ஏன் ஒரு டைம் வேர்ல்டுக்குள்ளே வச்சுருக்கார் தெரியுமா? இந்த டைம்குள்ளே கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகளை எல்லாம் முடிச்சுட்டேன், நான் டைம்லெஸ் வேர்ல்டுக்கு போக போகிறேன். அங்கே எனக்கு டைமே கிடையாது, முடிவே கிடையாது, அங்கே அழிவு கிடையாது. அங்கே நான் பார்க்குறது எல்லாம் இன்விசிபிள். இது வரைக்கும் நான் காணாதவைகளை காணப்போகிறேன், அழியாதைகளுக்கு நான். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். நிறைய பேர் உங்களை ஆசை காட்டுறான். என்ன காட்டுறான் தெரியுமா? இந்த பூமியில் 250 வருஷம் இருப்போம், 500 வருஷம் இருப்போம், அப்புறம் சாவாமை, இங்கேயே நம்ம சாகவே மாட்டோம், 1000 வருஷம் இருப்போம். இந்த வயலுக்கு வசனமும் தெரியல. புரியுதா? வசனம் தெரியாட்டி கூட பரவாயில்ல, பரலோகத்தின் மேலேயும் ஆசை இல்லை. பரலோகத்தின் மேலே ஆசை இருக்கிறவன் இங்கே இருக்குன்னு நினைப்பானா? 1 Corinthians 2:9 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இது கர்த்தர் நியமிச்சதை பார்க்காதத ஆசைப்படுறவனுக்கு. பார்க்குறவன் எப்படி இருப்பான் தெரியுமா? பூமியை விரும்புகிறவன் எப்படி இருப்பான்? கீழே சொல்கிறார் பாருங்க, 12ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியலோடு கூட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ கரெக்டாக தெளிவாக இருக்கு பாருங்க. இந்த பூமியை நேசிக்கிறவன் ஆவிக்குரிய அறிவில்லாதவன் இந்த பூமியில் 1000 வருஷம் இருப்ப, 500 வருஷம் இருப்ப, பூமியில் அப்படி கட்டுவ, பூமியில் அதை வாங்குவேன் இதை வாங்குவேன்னு இந்த பூமிக்குரியவைகளை மனுஷருக்குரியவைகளே பேசுவான். ஆனால் ஆவிக்குரியதை யோசிக்கிறவன் ஆவியானவராலே நிதானித்து அறிகிறான். என்ன எனக்கு அங்கே வச்சிருக்கிறாரு, எப்போ நான் அங்கே போவேன், எப்போ அதை சுதந்திரிப்பேன், எப்போ விடுவீங்க என்னை, முடிச்சா நான் ஓடுவேன்னு ஓடணும். ஸ்கூல் முடிஞ்ச உடனே, எங்கள் காலத்தில் ஸ்கூல் முடிஞ்ச உடனே 3:30 மணிக்கு இந்த ஜனகணமன பாடுவாங்க. பார்த்துருப்பீங்களா? இப்போலாம் பாடுறாங்களான்னு தெரியாது.
கடைசியில் ஒரு 3 ஜெயகே இருக்கும். அதில் உங்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா அந்த ஜெயகேக்கு என்ன பண்ணீங்கன்னு? ஞாபகம் இருக்கா? முதல் ஜெயகே பேக் எடுத்து மாட்டுறது, 2வது ஜெயகே லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு இப்படி நிற்கிறது, இப்படி அவன் பாடியெல்லாம் முன்னாடி வந்துடும். 3வது ஜெயகே அப்படின்னும் போது கட 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 கடை ஓடுவான் பாருங்க கேட்டை நோக்கி. அந்த 8 மணி நேரம் அவன் ஜெயிலில் இருந்த மாதிரி இருந்திருப்பான். பசங்களோட தான் இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், பிடி பீரியட் விளையாடுவான். ஆனால் அந்த வீட்டுக்கு போகிறோங்கிற போது அவனுக்கு என்ன வருது? அவன் 3 ஜெயகேக்குள்ளே ப்ரிப்பேரே ஆகிடுவான். அப்படி ஏன்ச்சு நின்று பேகை மாட்டி 3வது ஜெயகே முடியும் போது வெளியே தான் இருப்பான். நமக்கு 3 சவுண்டு தான். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு மிலிட்ரி பேகை மாற்றம், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு லஞ்ச் பாக்ஸை எடுத்தோம். தேவ எக்காலம் ஊதும் போது உள்ரா ஜூட்டு பரலோகத்துக்கு ஓடி போயிட்டே இருக்கணும். விட்டா போதும், திரும்பி யாரையும் பார்க்கப்படாது. என்னங்கன்ற சவுண்டுக்கு மட்டும் நீங்கள் திரும்பவே கூடாது. பரலோகத்துக்குள்ளே போய் நேராக திரும்பி சிங்காசனத்தில் போய் சான்ஸ் கிடைச்சா சிங்காசனத்தோட காலை பிடிச்சிக்கிட்டு வேணா திரும்பி பார்க்கலாம், யாரோ கூப்பிட்டாங்களே என்ன அப்படின்னு. அந்த வாஞ்சை இருக்கும். ஓடணும் பரலோகத்துக்கு. எப்போ வருவீங்க ஆண்டவரை, எப்போ என்னை கூட்டிகிட்டு போவீங்க? அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்த வேலையை நான் முடிச்சுட்டு ஒரு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடித்து என் கண்கள் காணாததும் என் காதுகள் கேட்காததுமான அந்த கனவானின் தேசத்துக்கு நான் நுழைய வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை இந்த பூமிக்குள்ளே வச்சிருக்கிறார், வேற எதுக்காகவும் கிடையாது. அந்த காலகட்டத்துக்குள்ளே எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செஞ்சுட்டு என்ன செய்யணும்? ஆனால் பூமிக்குரியவர்கள் உங்களுக்கு போதிக்கிறார்கள், பூமியில் இருக்கணும், இப்படி இருக்கணும், இங்கே செய்யணும். எவ்வளோ பெரிய அலெக்சாண்டர், உலகத்தை 70% ஜெயித்தவன், இன்றைக்கி அவன் சந்ததியும் இல்லை, அவங்ககிட்ட லேண்டும் இல்லை. நான் கட்டிய மகா பாபிலோனும் இல்லை, கட்டினவனும் இல்லை. எப்பேற்பட்ட ராஜாக்கள்லாம் காணாமல் போயிட்டாங்க. எப்பேற்பட்டதான சரித்திர ரெக்கார்டு பண்ணவெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. நமக்கு நியமித்தது மட்டும்தான் நித்தியமாக இருக்கும். ஏன்னா காண்கிற அனைத்தும் அனித்தியம். நாம் ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருப்போமா? நன்றி ஆவியானவரே, கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மகத்துவமானதை வச்சிருக்கிறார். அதுவும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் மகத்துவமானது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கூட இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் பரலோகத்தில் நுழைகிற அந்த நிமிஷம்தான் பரலோகம் களி கூறுகிற நிமிஷம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருக்கிற நிமிஷம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களை ஆயத்தப்படுத்தி இதோ வந்துட்டாங்க. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கிறவங்க வந்துட்டாங்க. கர்த்தருக்கு பக்கத்தில் உட்கார்றவங்க வந்துட்டாங்க. சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நிற்கிற அந்த கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்லி வானம் பூமி அத்தனை பேரும் களி கூர்ந்து பார்க்குற கூட்டம் தான் நீங்களும் நானும். கர்த்தர் 2000 வருஷமா உங்க மேலே என் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். பிதா அவருடைய வலது பார்சத்தில் குமாரனை உட்கார வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? நீ நானும் உள்ளே நுழையும் போது இயேசுவே ஆரவார சத்தம் இடுகிறார்னு பைபிள் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நமக்கு நியமிச்சது எப்படி இருக்கும் பாருங்க. அங்கே பசி அடைவதும் இல்லை, அங்கே தாகம் அடைவதும் இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் தாமே உன்னை நித்திய தன் ஜீவ தண்ணீர் அட்டைக்கு நடத்துவார். ஓ, உன்னையும் என்னையும் பார்த்து பரலோகமே ஆச்சரியப்படுது. தூதன் கேட்கிறான், இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? தீர்க்கதரிசி சொல்றான், எனக்கு தெரியவே இல்லைங்க இந்த குரூப் யாருங்க, இவங்க எங்கிருந்து வந்தாங்க? நம்மளை பார்த்து இந்த இடத்துல தூதன் அத்தனை பேருக்கு முன்னாடி சாட்சி கொடுக்கிறான். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் தாமே இவர்களை நடத்துவார். இவர்கள் பசி அடைவதும் இல்லை, இவர்கள் தாகம் அடைவதும் இல்லை. எவ்வளோ பெரிய கூட்டம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். யார் யாரோ ஆசைப்பட்டாங்க, பவுல் ஆசைப்பட்டார், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் போவோன்னு. அவர் உயிரோட மறுரூம் ஆகலை, இப்போ காத்திருக்கிறார் பரதீசில. ஆனால் நீ நானும் மறுரூமாகிற கூட்டத்தில் நிற்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் அந்த கூட்டத்தில் இருக்கணும்ப்பா,
எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே மேன்மை இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் பார்க்கறதெல்லாம் அழியும். இந்த உலகத்தில் நான் பார்க்கறதெல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகும். எப்பேற்பட்டதான பொக்கிஷமும் ஒரு நாள் காணாமல் போகும். ஏன் இந்த பூமியே அழிந்து போகும். காண்கிற உன் சரீரம் அழியும், காண்கிற நீ பொக்கிஷங்கள் அழியும், காண்கிற உன் உறவுகள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் காணாத தேவன் உனக்கு நியமித்து வைத்திருக்கிற மேன்மைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அது நித்தியமாய் உனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன் ஆத்துமா அதை தான் வாஞ்சிக்கணும். உலகத்தில் உள்ளதை எது மேல இச்சித்தாலோ, உலகத்தில் உள்ள மண்ணோடு கூட ஒட்டி கொண்டாலோ, நீ உனக்கு நியமித்த அந்த மகா மேன்மையை இழந்து போகிறாய். எல்லாரையும் உதறி தள்ளிட்டு ஓடு. உன்னை இழுக்க பார்க்கிற பிசாசின் கூட்டங்களை உதறி தள்ளிட்டு ஓடு. உன் கண்களை, உன் சிந்தனையை மோசம் போக்க நினைக்கிற எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஓடு. திரும்பி பார்க்காத, ஓடிட்டே இரு. உனக்கு கர்த்தர் வச்ச ஓட்டத்தில் எதை பத்தி யோசிக்காது. அதனால தான் அவன் சொல்றான், நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஓடுவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை இதெல்லாம் தடுக்க பார்க்குது, இதெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்புது, இதெல்லாம் எனக்கு கீழே தள்ள பார்க்குது. பிசாசு இந்த விதமான கண்ணிகளை கொண்டு வந்து எனக்கு முன்பாக வச்சிருக்கிறான். என்னை விழ பண்ண பார்க்குற எத்தனையோ போராட்டங்களை பிசாசு உருவாக்கி வச்சிருக்கிறான். அது மாம்சத்தின் கிரியைகளோ, கண்களின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையோ, மாம்சத்தின் இச்சையோ, கோபமோ, மூர்க்கமோ, எது வேணாலும், எதுவும் எனக்கு பாத்திரம் அல்ல. என் ஓட்டம் கர்த்தரை நோக்கி இருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த இடத்துல, ஸ்தலத்தில், சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு, கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு, எப்படியாகிலும் நாங்கள் அங்கே வந்து நிற்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை தடுக்க பார்க்கிற, எங்களை ஆண்டவரே அங்கே வரக்கூடாதபடிக்கு தடுக்க நினைக்கிற பிசாசினுடைய எல்லா காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு, நாங்கள் பார்க்கிற அழிவுக்குரிய காரியங்களை உதறி தள்ளிவிட்டு, காணாத அந்த தேசத்துக்கு வந்து சேர, கானானாகிய பரம கானானுக்கு நாங்கள் வந்து சேர கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். உமக்கு சித்தமானால் இங்கே நிற்கிற, சந்தோஷமாக இப்பொழுது நிற்கிற நாங்கள் அத்தனை பேரும் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க கிருபை பாராட்டும். ஒருத்தர் கூட கைவிடாத படிக்க ஆண்டவரே, அந்த சந்தோஷத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபைதார். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல